இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட்டு டெய்லியில் இருக்குது சார்ட்டு. இந்த பையருக்கு ரிஜெக்ட் கொடுத்துருக்கோம். அடுத்தப்போ கீழே தான் வரணும், கீழே அங்கே வரை வரணும். சரி, நம்ம இன்னைக்கு 5 மினிட்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் இங்கே நிஃப்டியில் தான் ட்ரேட் எடுத்தேன், ஏன்னா எக்ஸ்பீரியன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக இருக்கும் மூவ்மெண்ட் அப்படின்ட்டு. மார்க்கெட் 5 மினிட் கேண்டில் ஒரு சப்போர்ட்டில் தான் பை பண்ணி மேலே போகுது. ஆனால் மார்க்கெட்டு எனக்கு இந்த இடத்துலையே கீழே திரும்பி இருக்கணும், திரும்பலை. திரும்ப அப்படியே உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்விங்கு. இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். ஃபஸ்ட்டு கேண்டில் இதிலெல்லாம் ஸ்விங்கு. இது ஒரு ஸ்விங்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் இப்படி வந்து இதில் ஒரு செல்லிங் ப்ரெஷர், வீக் செல்லர் வந்து அப்புறம் சப்போர்ட் எடுக்கணும். அப்புறம் அதில் ட்ரெண்ட் எடுக்கலாம்னு போயிடும். ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ரெசிஸ்டன் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தால் மார்க்கெட்டு அவ்வளோ ஸ்பீடாக போகாது. நார்மலாக அப்படி உருவாச்சுன்னா இந்த மாதிரி ட்ரேட்லாம் சூப்பராக போகும். ஆனால் இப்படி டைமில் எடுக்கக்கூடாது. ஆனால் நான் என்ட்ரி எடுக்கல. எப்போ வெயிட் பண்ணி ரிவல்ஸ் ஆகும்போது மட்டும்தான் எடுத்தேன். இது ஒரு ரெசிஷன், இதை பிரேக் பண்ணி மேலே போகுது. அடுத்தப்போ இது ஒரு ரெசிஷன், அடுத்த அதை பிரேக் பண்ணி மேலே போகுது. அப்புறம் இது ஒரு ரெசிஷன். இது செல்லர் ஓப்பன். இதெல்லாம் பிரேக் பண்ணால் தான் உள்ளே வரும். அடுத்தப்போ இந்த ஒரு செல்லர் ஓப்பன் உள்ளே வந்துடுச்சு. அப்போ ட்ரெண்டு ரிவர்ஸாக ஆக போகுதுன்ட்டு நம்ம பை பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நம்ம டெய்லியில் மேலே ஒரு லைன் போட்டு வச்சுருந்தோம். கரெக்டாக அங்கேயே போய் தான் திரும்புது. டெய்லியில் இதில் ஒரு லைன் போட்டு வச்சோம். கரெக்டாக அதுலேயெல்லாம் திரும்ப அது கொஞ்சம் மேலே போகும், இல்லைனா எப்படியும் மேலே போகும், இல்லைனா அதே இடத்துல திரும்பும். அடுத்த 5 மினிட் நம்ம போட்ட பயிர் ஓப்பன்லேயே கரெக்டாக ரெசிஷன் எடுத்து கீழே திரும்புது. கீழே திரும்பினா இது ஃபஸ்ட்டு சிங்கு. சிலவங்க இதிலே எடுத்துடுவாங்க என்று அவங்க இதை ஒரு டபுள் டாப் மாதிரி இப்போ பார்த்து எடுத்துடுவாங்க. இதிலெல்லாம் எடுக்கக்கூடாது, முறைப்படி எடுக்கணும். இது கீழே இறங்கி இந்த ஸ்விங்கில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2வது போகும்போது இந்த வீக்கை பிரேக் பண்ணி மேலே போய்க்கக்கூடாது, அதுக்குள்ளே எடுக்கணும். அதில் இந்த கடைசி பையரை செல்லர் வின் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம என்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணணும். இதில் இந்த இதை வின் பண்ணலான்னா நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. இதில் வின் பண்ணால் கண்டிப்பாக கீழே இறங்கிடுவோம். அப்படி இந்த கேண்டிலில் தான் என்ட்ரி. இந்த கேண்டில் க்ளோஸ் கொடுத்தப்பறம் என்ட்ரி. அது டார்கெட்டுங்க நல்லா ஆர்ஜின் வரையும் போயிடும். ஏன்னா மார்க்கெட் எப்படியும் திரும்ப தான் செய்யணும், கீழே இறங்க தான் செய்யணும். மேலே ஏறுற மாதிரி இருக்கணும்னு நம்ம அப் ட்ரெண்டாக நினச்சிடக்கூடாது. மார்க்கெட் ஏறும்போதே போக முடியாமல் ஏறின மாதிரி தான் இருக்குது, ஏற முடியாமல் ஏறின மாதிரியே இருக்குது. அதனால் சப்போர்ட்டுக்கு மேலே போனாலும் இவ்வளோலாம் வரக்கூடாது. ஒரு கேண்டிலுக்கு ஒருக்கா செல்லிங் வந்துக்கிட்டே இருந்தனாலே மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிரும்ன்ட்டு நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த இவ்வளோ இடம்லாம் எடுக்கவே கூடாது. ப்ராஃபிட் வந்தோன்னா ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கும். மேலே ஃபாஸ்ட்டாக இருக்கும், டக்குனு கடிச்சு உடனே கீழே இறங்கும். இந்த இதில் எடுத்த ப்ராஃபிட் எல்லாம் இது உடனே கரைச்சிடும். அப்புறம் இந்த கேண்டிலேருந்து இதில் பையர் செல்லர் வந்துட்டு இது ஒரு லைன் போட்டிருப்போம். அடுத்த பையர் இவன் வந்து இது உள்ளே போயிட்டான்னா அப்போ ட்ரெண்டு மாறிடும். ஒரு லைன் போட்டு வச்சுக்கலாம்.
அடுத்து இதை பிரேக் பண்ணதான் பார்க்கணும். சரி, வார அடுத்த வீட்டில் போயிருக்கேன், இது ஒன்றும் பிரேக் பண்ணல. அப்படி மிச்சம் அந்த இதில் இது ஓப்பன் கேண்டில், இதில் ஒரு பையர் தான். எப்போதும் இந்த ஓப்பன் கேண்டில் ஒரு ரெசிஷன் எடுக்கணும். ஆனால் இது இப்போ இறங்க வேண்டியதுனால ஃபாஸ்ட்டாக இறங்குது. கீழே பிரேக் பண்ணி திரும்ப அந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடியே இதில் பை ஆச்சுன்னா அப்படியே இதில் போய் இந்த ஸ்விங்கில் போய் திரும்புவோம். அதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகி திரும்ப கீழே தான் போவோம். நம்ம இந்த இதில் ஒரு லைன் போட்டு வச்சுருப்போம், கடைசி பையர் இவங்கள வரலன்னும். ஓரளவு டார்கெட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இதில் ஒன்றும் வச்சுக்கலாம். இது வெயிட் பண்ணால் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணியிருக்கலாம். அதனால் இது கொஞ்சம் உள்ளே வந்துட்டு, ஆனால் அந்த கடைசி செல்லரை வின் பண்ணல. இந்த கேண்டில் இதில் ஒரு பையர் போட்டுருப்போம். கீழே போயிட்டு அடுத்தாப்போ வந்து இங்கே வருது. இதில் வந்து ரிஜெக்ட் தான் ஆகுது. திரும்பியும் செல்லிங் ப்ரெஷர் வந்து இறங்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் இந்த கடைசி செல்லரை வின் பண்ணும்போது நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா இந்த டார்கெட் வந்தோன்னே இதில் எக்ஸிட் பண்ணியிருக்கலாம் மொத்தம். இதில் அப்புறம் என்ன இதில் என்ட்ரி எடுக்கலாம்னா, இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, திரும்ப அதில் பை ஆகி மேலே போகுது. இது நிறைய இந்த ஸ்விங்கில் போய் திரும்புது. ரெண்டாவது இந்த இது நல்லா டபுள் டாப் மாதிரி எடுத்தாலும் இந்த இடத்துல செல்லிங் ட்ரெண்டு செல்லரு செல் ட்ரெண்டுன்னா அப்படியே கீழே மேலே போக முடியல. அந்த இடத்துல போனோன்னா அப்படியே ரிஜெக்ட் ஆகிடுது. நம்ம இதில் பாக்ஸு போட்டு வச்சுட்டு இனி மேலே எப்போ போனால் எடுக்கணுன்னா இதிலெல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஒரு பையர் க்ளோஸ் வச்சு அதுக்கப்புறம் ஒரு வீக் செல்லர் வந்து இந்த இதுக்குள்ளேயே நிற்கணும். அதுக்கு உள்ளே வரக்கூடாது. உள்ளே இறங்கிச்சின்னா திரும்ப அங்கே கொஞ்சம் மேலே போக யோசிக்கும். அந்த இடத்துல கரெக்டாக நின்று அப்படியே மேலே போகணும். அதுக்கப்புறம் இப்படி மேலே போச்சுன்னா அப்போ அப் ட்ரெண்டாக மாறிடும். இப்படி ஒரு விக்கு இருந்துச்சுன்னா மேலே கீழே விக்கு இருந்தால் அந்த இடத்த தாண்ட வரை நம்ம ட்ரேடாக எடுக்கக்கூடாது. இதில் இருந்து இவ்வளோ வரை டார்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அதில் போனால் ரிஜெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த செல்லர் இந்த பையரை செல்லர் வின் பண்ணால் இதில் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா இது டவுன் ட்ரெண்டு தான், எப்படியும் கீழே போவான்ட்டு. இது உள்ள இந்த கேண்டில் க்ளோஸ் கொடுத்தோன்னா என்னலாம் இவ்வளோ தான் டார்கெட் எடுக்கணும். இந்த விக்கு வரையும் அது கீழே பிரேக் பண்ணி போகுது. இந்த கேண்டிலுக்கு உள்ள மார்க்கெட்டு உள்ளே போயிடுச்சு. அப்போது ட்ரெண்டு கண்டினியூவாக வந்துனது. இந்த பையர் ஓப்பனுக்குள்ளே இது உள்ளே போயிடுச்சு. ட்ரெண்டு கொஞ்சம் அப் ட்ரெண்டாக வர்றதுக்கு மாறுது. பையிங் ப்ரெஷர் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அது வரையும் நமக்கு ஃபாஸ்ட்டாக இறங்குனது. இந்த இதில் கடைசி லைன் போட்டு வச்சுருப்போம், திரும்ப உள்ளே வந்துடுச்சு. இதில் ஒன்று லைன் போட்டு வச்சுருப்போம், திரும்ப உள்ளே வந்துடுச்சு. அப்போ உள்ள பையர்ஸ் உள்ளே வந்துட்டான். இந்த இதில் எப்படி எடுப்போம்னா இது கொஞ்சம் மேலே இருக்கணும். இந்த இப்படி ஸ்ட்ராங் செல்லிங் வரக்கூடாது. இந்த பை ஆன கடைசி கேண்டில் இதுக்கு மேலே பை பண்ணி போனோம். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக மேலே போவோம். இல்லைன்னா இதிலே செல்லிங் ப்ரெஷரில் லோ ஆகி தான் மேலே போகுது. இதுனா எங்கன்னா திரும்புறதுக்கு இடம் இருந்தால் அதில் போய் திரும்பிடும். அந்த இதில் போய் திரும்பிடுச்சு. இது ஒரு ட்ரெண்ட் லைன். அந்த இடத்துலேருந்து அப்படியே ஒரு ட்ரெண்ட் லைனாக மாறுது. லைன் போடுறேன்.
இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணது வரும்போது ரெண்டாவது ரெசிஷனில் பேட்டர்ன் ஃபுல்லாக ஃபெயிலியர் தான் ஆகணும்னு சொல்லுவாங்க சார் ராஜேஷ் சார். அதே மாதிரி இது கரெக்டாக ரெண்டாவது ரெசிஷனில் போய் திரும்பி கீழே இறங்கிடுச்சு. இதில் கூட என்ட்ரி எடுக்கலாம். எப்படியும் இதெல்லாம் மேலே போக டவுன் ட்ரெண்டர்னால் இப்படி ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா ரெண்டாவது ரெசிஷனில் போய் திரும்பிடுவோம் மார்க்கெட்டு. மேலெல்லாம் போக மாட்டான். இது ப்ராப்பராகவும் கிடையாது. இதில் கூட நல்லா பாஸ்ட்டாக என்ட்ரி எடுத்துக்கலாம். இதில் இதில் எடுத்த இவ்வளோ மட்டும்தான் எடுக்கணும். இது மட்டும்தான் எடுத்தேன். இதில் எடுத்த ப்ராஃபிட்டு இதில் எல்லோரும் விட்டுருப்பாங்க. இந்த இடம் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. மார்க்கெட் எப்போதும் கீழேயும் போகாது. ஒரு பெரிய மூமெண்ட் நடத்தினா அதுக்கப்புறம் ஸ்லோவாகும். அதில் கொஞ்சம் ஹோல்ட் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டாக மாறும். அந்த கரெக்ஷன் நடக்கும்போது நம்ம கவனமாக எடுக்கணும். இல்லைன்னா அதில் இன்னும் போகும்ன்ட்டு எடுத்தால் அப்படியே லாஸ் ஆகிரும். இப்போ இந்த ட்ரெண்டு கூட இந்த பையர் ஓப்பனுக்கு உள்ளே வந்த பிறகு அப்படியே பையராக வர ஆரம்பிச்சிட்டான். இந்த இதில் இவ்வளோ பெரிய கீழே போனாலும் ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து அப்படியே ட்ரெண்டு அப்படியே மாறுது. இது கொஞ்சம் நல்லா தான் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் நிறையா சார்ட்டில் நம்ம எடுத்து பழகினா மட்டும்தான் அப்படியே வெயிட் பண்ணால் இருக்கலாம். இதில் இந்த பயிரை வின் பண்ணல. இந்த பயிருக்கு உள்ளே வந்துச்சுன்னா அப்போ ட்ரெண்டு மாறிடும். அப்போ அப் ட்ரெண்டாக மாறிடும். கடைசி பயிர் ஓப்பன் வந்தான். இவனுக்குள்ளே இது வரல, இதுக்குள்ளே வரல. அப்படி இதில் இந்த கடைசி பயிர் ஓப்பனுக்கு லைன் போடணும். அடுத்தப்போ இந்த லைன் போடணும். இந்த லைனுக்கு உள்ளே இவன் வந்த பிறகு அப்படியே ட்ரெண்டு மாறுது. நம்ம அதை கொஞ்சம் கவனம் கொடுத்து பண்ணணும். பார்த்துருங்கன்னா நான் நிறைய பார்த்தா மட்டும்தான் அதெல்லாம் புரியும். இந்த மாதிரி பண்ணுங்கள். நாளைக்கு கீழே தான் இறங்கும் மார்க்கெட்டு. நல்ல ஸ்பீடாக அக்ரெசிவாக தான் கீழே மேலே விக்கெட் தான் திரும்பி இருக்குது. அதனால் கண்டிப்பாக கீழே இறங்க தான் செய்வோம். அதில் இப்படியெல்லாம் லைன் போட்டு வச்சு வேண்டியதான். ஏன்னா அதில் ஒரு சின்ன பையிங் ப்ரெஷர் இருக்குது. அதில் வருவோம். அதில் ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. இதெல்லாம் அப்படியே லைன் போட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் 5 மினிட்டை மாற்றி வச்சுட்டு எங்கெல்லாம் சப்போர்ட் இருக்கோ அந்த இடத்துல பிரேக் ஆகணும். அந்த இடத்துக்கிட்ட வரும்போது கொஞ்சம் ஹோல்ட் ஆக வேண்டியது. எப்படி பார்க்கணுன்ட்டு பார்த்து ட்ரேட் எடுக்கணும். எப்படி பார்த்து ட்ரேட் எடுக்கணும்.